அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வியாபாரம் நடக்கிற இடத்துல நான் சொல்கிறது ஒரு ரெண்டாவது தலைமுறை வியாபாரம் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த முதல் தலைமுறையை சேர்ந்த அந்த அனுபவஸ்தர்கள்ட்ட ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். குரூஷியல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குரூஷியல் ஹேபிட்ஸ்னால் தவிர்க்க முடியாத ஒரு கண்டிப்பான பழக்க வழக்கங்கள். அதை இந்த இளைய தலைமுறைக்கு அது அவ்வளோ எளிதாக அடுத்த தலைமுறை, நான் எந்த வயதுன்னு சொல்ல, ஒரு தலைமுறை அந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க, அப்படி கூட வச்சுக்கோ, நிறுவனம் கடை எல்லாமே பொருளாதார அளவில் வித்தியாசப்படுமே ஒழிய, உத்திகள் வித்தியாசப்படுமே ஒழிய, தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று தான். அப்போ இந்த இரண்டாம் தலைமுறைக்கு முதல் தலைமுறை சீனியர்ஸ் அவங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் அவ்வளவு இணக்கமாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம்? அதனால தான் அது குரூஷியல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை குறித்த வீடியோக்கள் நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். குரூஷியல் ஹேபிட்ஸ், சில வழக்கங்கள், சில நெறிமுறைகள், ப்ரொசீஜர்ஸ். நெறிமுறைகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் படுத்தினா கைட்லைன்ஸு, நான் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்கிறேன். இதை எல்லாமே நீங்கள் வெவ்வேறு பேர்கள் அழைச்சிக்கோங்க. ஆனால் அவர்கள் மேற்கொள்ளும் சில உத்திகள் அப்படி கூட வச்சுக்குவோம். அது த பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ், அதாவது வியாபாரத்தினுடைய என்ன சொல்கிறது, மீண்டும் மீண்டும் நம்மளிடம் வாடிக்கையாளர்களை வர வைக்கக்கூடிய ஒரு உத்திகளாக இருக்கும். அதுக்கு அவங்க அந்தந்த காலகட்டங்களில் அந்த வாடிக்கையாளர்களுடைய மனநிலை, உளவியல் காரணங்கள், இந்த ப்ராடக்ட் ஏற்படுத்தின தாக்கங்கள் அப்படின்னு பெரிய பேசிக், அது ஒரு பெரிய நுணுக்கமான விஷயம். ரொம்ப எளிதாக இன்றைக்கி அதுக்கான மேற்படிப்புகள், பட்டப்படிப்புகள், ஆய்வு படிப்புகள்லாம் இருக்குது பிஸ்னஸுக்கும், மார்க்கெட்டிங், சேல்ஸுக்கெலாம். ஆனால் அந்த நிறுவனம் நான் சொல்கிற காலகட்டங்களில் அனுபவங்கள் மூலமாக மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்போ அவங்கள்ட்ட ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும் அனுபவங்களும் அவர்கள் ஏற்படுத்திய பழக்கங்களும் எளிதாக மாற்ற இயலாது. அதான் குரூஷியல் ஹேபிட்ஸ் டு கெட் பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ். மீண்டும் மீண்டும் வாடிக்கையாளர்களை வாங்க தூண்டும் அந்த உத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த உத்தி என்னெல்லாம் இருக்கும்? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கார்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஜவுளி பண்ணுறீங்கன்னா அது வேறு, ஆட்டோமொபைல் பண்ணுறீங்கன்னா அது வேறு, சிமெண்ட்டு கட்டட பொருட்கள் பண்ணுறீங்கன்னா அது வேறு. ஸோ ஒவ்வொரு விதமான வியாபாரத்துக்கும், உணவுப் பொருட்கள் விற்கிறவங்க, இப்படி ஒவ்வொரு விதமான பொருட்களுக்கும், விற்பனையாளர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குரூஷியல் ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த குரூஷியல் ஹேபிட்ஸ் நான் குறிப்பிட்ட காரணம், அதை தவிர்க்கவே இயலாது. காரணம், அந்த குரூஷியல் ஹேபிட்ஸ் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த பதியப்பட்ட அந்த எண்ணங்கள் மூலமாகவே அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுடைய செயல்பாடு முழுவதும் அந்த அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த குறியீடுகள் தான் இருக்கும் அவங்ககிட்ட. எய்தர் அவங்களுக்கு லாபமும் கொடுத்துருக்கலாம், நஷ்டங்களையும் கொடுத்துருக்கலாம், நேர்மறை விளைவுகளையும் கொடுத்துருக்கலாம், எதிர்மறை விளைவுகளையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த குரூஷியல் ஹேபிட்ஸ் அந்த பிஸ்னஸ் ரெஃபரல் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரெஃபரல்ஸ்னு போட்டு நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ்லாம், ஆன்லைன் மேக்ஸிமம் வந்துட்டாங்க. அந்த பிஸ்னஸில் ரெஃபரல்ஸ்னு ஒன்று போடுவாங்க. என்ன, நீங்கள் ஒருவரை அறிமுகப்படுத்துங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் தரோன்னு. இது ஒரு வகையான குரூஷியல் ஹேபிட். இது மாதிரி தான் அந்த காலங்களில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு வேறு மாதிரி வருது. அட் எனி காஸ்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த குரூஷியல் ஹேபிட்ஸ் இருந்தால் தான், அந்த குரூஷியல்ங்கிற வார்த்தை வேணால் கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த குரூஷியல் ஹேபிட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ரெஃபரல் கிடைக்கிறதுல அதுவும் ஒரு பங்கு வகிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது தான் அடுத்தடுத்த பரிணாமங்களை நோக்கி போவோம். மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது ஒரு உரையாடல் தான், நான் உபதேசிக்கிறோம் அல்ல, இது ஒரு உபதேசங்கள் அல்ல, இது ஒரு உரையாடல். பதிலுக்கு உங்கள்கிட்டேருந்தும் கருத்துக்கள் வந்தால் தான் என்னுடைய உரையாடலை ஒரு வலிமையான, ஒரு என்ன சொல்கிறது, ஆலோசனை மிக்க ஒரு உரையாடலாக நான் கருத முடியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.